இப்படி தலைக்கு மேல வந்து உட்கார்ந்திருக்கா? அவங்க எங்க உங்க தலைக்கு மேல இருக்காங்க, நாம தான் அவங்க தலைக்கு மேல இருக்கோம். என்னத்த நீங்க? அவங்க தான் கீழ் பொசிஷன்ல இருக்காங்க, நாம மேல தானே இருக்கோம். நாம தான் அவங்க தலைக்கு மேல இருக்கோம். எனக்கு சிரிப்பு வரல. ஆ, ம். சீரியஸான சீன்ல இப்படி மொக்க ஜோக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வெயி, அப்படியே அடிச்சனா பாக்க. சரி சரிங்க அத்தை, விடுங்க விடுங்க. சரி, நீங்க இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க அது சொல்லுங்க. அப்படி கேளு. ஆ. முதல்ல மனசும் வயிறும் நிறைஞ்சிருந்தா தானே மத்தத பத்தி எல்லாம் யோசனை பண்ண முடியும். ஆ. நாம குடுக்கற கொடைச்சல்ல துண்ட காணோம் துணிய காணோன்னு மொத்த குடும்பமும் விட்டா போதுன்னு ஓடணுடி. என்னத்த செய்ய போறீங்க? அத்தை, என்ன செய்ய போறீங்க? 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்புலங்கிற மாதிரி நமக்கு நல்லதுன்னா 400 பேருக்கு கெடுதல் பண்ணாலும் அது தப்பே இல்ல. என்ன சொல்ற? ஆஹா, அத்தை, நீங்க பெரிய வில்லியா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கீங்க அத்தை. கெட்டது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை தள்ளி போடக்கூடாதுடி, உடனே செஞ்சிடணும். இல்லனா மனசு மாறிடும். இரு இரு, நான் போய் ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆளே மாறிட்டாங்களே. சௌந்தர்யா, நான் கிளம்புறேன். அத்தை, நான் போயிட்டு வரேன் அத்தை. சரிங்க மாப்ள, நீங்களும் போய் உங்க வேலையை பாருங்க. இந்த ஒரு வாரமா வீட்டு வேலை அது இதுன்னு உங்க வேலையும் கெட்டு போயிடுச்சு. சரிங்க அத்தை. ஏக்கா, சம்முவன் தம்பி ஏதோ சொல்லணும்னு நினைக்குது போல, அதான் தயங்கிக்கினே நிக்குது. ஏதாச்சும் சொல்லணுமா மாப்ள? அத்தை, அது நம்ம ஆபீஸ் பக்கத்துல வீடு ஒண்ணு காலியா இருக்குன்னு நம்ம டிரைவர் இப்ப போன் பண்ணாரு. தனி வீடு வசதியா இருக்கும் அத்தை, பழைய வீடு வேற, அதான் அட்வான்ஸ் வாடகையெல்லாம் நம்ம குறைச்சு பேசலாம்னு சொல்லியிருக்காரு. என்ன மாப்ள, சௌந்தர்யாவை கூப்பிட்டு தனி கொடுத்தனம் போகணும்னு அபிப்பிராயப்படுறீங்களா? ஐயோ அத்தை, நான் ஏன் அத்தை தனி கொடுத்தனெல்லாம் போக போறேன்? நம்ம எல்லாரும் வெளியில ஒன்னா போய் இருக்கலாம்னு சொல்றேன். அதான் தனி வீடு வசதியா இருக்கும்னு சொல்றேன் அத்தை. அந்த அம்மா வேணும்னே நம்மள வம்பிழுத்து வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக தான் தொட்டதுக்கு எல்லாத்துக்குமே கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, அசிங்கமா பேசுறாங்க. இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் நம்ம இருந்துதான் ஆகணுமா அத்தை? நீங்க இவ்வளோ பிடிவாதமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்லலாம்ல? அதையெல்லாம் சொல்றதுக்கு இது நேரம் இல்ல மாப்ள. கண்டிப்பா ஒரு நாள் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு என்ன நடந்தாலும் சரி, இங்கதான் இருப்போம், இருக்க போறோம். இனிமே யாரும் இத பத்தி பேசிட்டு இருக்க வேண்டாம். இல்ல எனக்கு இதுல விருப்பம் இல்ல, என்னால இத பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமா போலாம், நான் தடுக்க மாட்டேன். உன் மனசுல என்னதாமா நினைச்சிட்டு இருக்க? மாப்பிள்ள நம்ம எல்லாருக்கும் நல்லதுதானே சொல்றாரு. இப்ப எதுக்கு அவர் எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரி பேசுற? நான் எடுத்தெறிஞ்செல்லாம் பேசலப்பா.